கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் சி மடம் இல்லை கடுதாசின்னு வச்சுக்கலாமா? வேணாம், கடிதம்னு இருக்கட்டும். படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இப்போ பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. நான் நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உக்காந்து அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாத கவிதை. கவிதை படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு எனக்கு உண்டான காயம் அது தாள் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் மானத்தேனே பொன்மானை இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பார், எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அதையும் எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோன்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்னுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா?
லா 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 லா. தொடர்ந்து